இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலை சமைக்க வேண்டி மேகியும் அசல் டைத்தில் வாங்க போகிறதுக்கு என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. வண்டி இப்போவே ஆஃப் ஆயிடுச்சு, என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. யார மாட்டேங்க இறங்கி தள்ள வேண்டியதாக இருக்கு. ஏற மாட்டேங்குது. அவ்வளவுதான். இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னா கூட்டு வந்து 5 பேர்த்துக்கு பசிக்குதுன்னு சொல்லி மேகி வாங்க போயிட்டுருக்கோம். என்னடா இவனுக்கு மூச்சு வாங்குன்னு சொல்லி வேற நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எக்குண்ணா 8 வாங்கிக்கலாம் கரெக்டாக இருக்கும். எக்கு ஒரு 5 10 வாங்கிக்கலாம். 10 குத்துண்ணா. வெங்காயம் எங்கே இருக்கா? வெங்காயம் வேணுமா இதுக்கு? வெங்காயம் போடுறதா? கேரட் பீன்ஸு போடுங்க போயிருக்கு. டீ வேண்டாம், நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம். அங்கேயே போட்டுக்கலாம். ரைட்டு. சூடாக என்ன இருக்கு? சூடாக பால் இருக்குங்க. சூடாக என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா? நெருப்பு இருக்காமா? எங்க மாதிரி தல என்ன சூடா என்ன இருக்கு? இன்னொரு டைம் சொல்லுங்க. சூடா என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு. எல்லாம் குடல் பாக்கெட்ல குடல் பாக்கெட்டு சேச்சி கடைக்கு வந்திருக்கோம். எடுத்தல தும்மானு. ஆனா மதியானம் பசிக்கும் தேவை. போதும். இப்போ உளுந்தோட சூடா இருக்கா? போட்டோ தானா? ஸோ 4 உளுந்தோட 5 உளுந்தோட 5 பஜ்ஜி வச்சிருங்க. 5 பேர்த்து கூட வந்தோம். 3 பேர் உங்க அம்மா நம்மனுங்க ரூம் குள்ளேயே இருக்கானுங்க. வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. வெளியே வர மாட்டேன். வெயில் பட்டா கருத்துருவானுங்க. பாருங்க, இப்போ பெரியோர் ஹீல்ஸ் போறேங்க. அதை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரெசார்ட் பாருங்க, கீழே இருக்குங்களா? எப்படி போறது மட்டும் பாருங்க. ரெசார்ட் அங்கே தான் வியூ பாயிண்ட் இங்கே தான். பெரியோர் ஹீல்ஸ்ல இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய பார்த்துக்கோங்க. ரெசார்ட்டுக்கு போறதுக்கு எங்க பாருங்க, இது நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க தாங்க கார்ல இறக்க முடியும். ஆமா, அது உண்மைதாங்க. நீங்க ஏதோ ஃபேமிலியோட வர்ற மாதிரி இருந்தால் முதவே நீங்க எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. ஆனால் கிச்சன் இங்கேயே இருக்கு. நீங்க எங்களை பேர் கஷ்டப்பட வேணாம். எங்களுக்காச்சும் ஒருத்தர் உதவி பண்ணாரு வண்டி கொடுத்து. இந்த வண்டி டுபாக்கு வண்டி ஓட்ட முடியாதுங்க. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. பாத்துங்க, வண்டி ஓட்டினா இதான் நிலைமை. நீங்க கார் கிட்ட வந்தா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க கீழே இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கிற எனக்கு 19 வயசு தாங்க ஆச்சு. ஆனால் ரசூல் பேருக்கு 36 வயசு ஆச்சு. இங்க பாருங்க, நம்ம ஆள் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க. அவரை பாருங்க, அவரு தாங்க அவரு. டாட்டா பாய்ங்க. அவரு டாட்டா பாய்ங்க. கழுகிட்டு வரட்டு தலை. அவரு கழுவிட்டாரு. சும்மா காண்ட்ருக்கிற தலை. அவரு எப்படி தலை காண்ட்ருக்கீங்க? மேகி என்ன மேகி கொட்டை எடுத்துட்டு வாடா. மேகி இப்போ வரைக்கும் வேண்டாம். சும்மா இருக்கான். வேற சன்பரா சும்மா இருக்கான் தலை. பச்சை மிளகா காரம் குடிக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு. மக்களுக்கு காரமா வேணுமா? எப்படி காரம் போட்டு நொறுக்கிடுவேன். காரம் போட்டு தலை லேஸ் பொடி போட்டுருக்கோம். லேஸ் பொடி போடவா? வேண்டாம். லேஸ் பொடி சாப்பிடலாம். டேஸ்ட் இருக்கு மக்கள். நம்ம கஞ்சி நீங்க பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பவுலிங் போறேன்னு சொல்லி கருப்புல அடி கொடுவாங்க. அவரு கேரளாக்காருங்க. அடுத்தது வேற, அதனால ஒரு கஞ்சி. ஆனா நீ நாயம் இப்பதான் தெரியுது. நம்ம ஆட்சியோட நண்பருங்க, உயிர் நண்பருங்க. அவர் வரலான்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டு உட்கார்ந்து இருக்காருங்க. இவரு செல்வியக்கோட தம்பி மாதிரி இருக்காரு. உனக்கு என்னது இருக்கு? தல நம்ம இருக்கிற ஏரியால இப்பதான் வந்து காட்டெருமை வந்துட்டு போச்சுங்க. இப்பதாங்க வந்துட்டு போச்சு பெரிய காட்டெருமை. நம்ம மிஸ் பண்ணிட்டேங்க. அடுத்த வீடியோல கன்ஃபார்மா அந்த காட்டெருமை வந்துன்னா கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுவோங்க. ஒரு காட்டெருமை ஆமா, 1 2 3 4 5
என்ன உன் சைஸ் இருக்கு இது? உங்களுக்கு என்ன சைஸ் கழட்டிங்க பாய் கறிக்கடை பாய் பாய். இதெல்லாம் சரியான ஸ்பாட். ஆனா நான் இது போரா நான் வெங்காயம் போடணுமா? சின்னதா இருக்கு தாத்தா. எப்படி நான் வெட்டினேன் அங்க பாரு, நான் வெட்டினதுக்கா வெட்டுறதுக்கு பாரு, ஓ, உனக்கு தேவை ஸ்டாமினா. அங்க பாரு. வேலைக்கு ஆகுமா அங்க இந்த மாதிரி பெருசு போட்டா? சின்னதா இருக்கு தாத்தா. இந்த வா வா வாடா வா. சண்டைக்கு வா. மாட்டேன் நினைக்கிறீங்களா? ம், ஒரு காலத்துல எப்பேற்பட்ட செஃப் தெரியுமா? ம். இப்ப கையெடுப்பா மேனேஜ் ஆயிட்டு சொல்லுவாங்க. டேய் நீ வங்காயத்துக்கு இப்படி பாக்குறாருன்னா பாத்துக்கோ. ஃபுட்டுக்கு எந்த திருப்புவான்னு எனக்கு தெரியும். இருங்கப்பா கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நீக்கலாம் பா. ஆமா கட் பண்ணிக்கலாம். டீப் போட்டு விட்டுக்கலாம். என்னென்ன சொல்லணுமோ சொல்றேன். பா பா விஸ்கி பாட்டில் இருக்கு. பாய் தப்பு பாய் பிஸ்கி பாட்டில் ஆறாமான செயல வந்து அவர் செயல இது பண்ண மாட்டாருங்க. வந்தா என்ஜாய் பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனா ஆறாமான செயல மட்டும் ஈடுபட மாட்டாரு. பாய் நம்மளோட கேட்டாரு 700 ரூபாய் பீஸ் இருக்குன்னு கேட்டாரு. 700 ரூபாய்க்கு பீஸுங்களா? சத்தியமா நான் கேட்கலாம். யார் சுகையில் கார்ல போய் கேட்டாரு. சுகையில் யார் சொன்னா? மைசூர்ல 900 ரூபாய் கிடைக்கும், மைசூர்ல 300 ரூபாய் கிடைக்கும், பெங்களூர்ல 500 ரூபாய் கிடைக்கும் சொல்லுங்க. 700 இவன் என்னமா 200? வீடியோ இந்த மாதிரி பாக்குறாங்கல்ல, அவங்க பொண்ணு பார்க்குற இடத்துல கரெக்ட். அவ்வளவுதான். உனக்கு எப்படி? எனக்கு என்ன பத்தி தெரியும் எல்லாத்துக்குமே. நான் ரொம்ப டீசன்ட் கை. ஓ பிரசவல போல பார்த்தாருல. எப்படி காலையிலேயே போட்டா பல்லு கூட விளக்கல, அந்த புள்ள கோர்வாயில உள்ளது இப்படி போட்டா இருக்கு நினைக்கிறேன். கோர்வாயில விழுகல, நைட்டிலேயே காலையிலேயே போட்டா மாப்பிள்ளைக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போனோம்ல, அதுக்குதான் அவன் போக சொல்லியிருப்பான். அது ரசூல் பாய் எல்லாம் செட் ஆகுது. ஆச்சி இருக்கான்ல, கையே உடஞ்சதுன்ட்டான். ஸ்பீடா போகாதே, குழியில விடாதே. என்னடா பார்த்தா கை இறங்குதுண்ணா. என்னடா கை இறங்கும் போது பார்த்தா அங்க போய் டாக்டர் ஸ்கேனிங் எடுத்தப்ப ஒரு மயிலும் கிடையாது, கிளம்புறான்ட்டான். பீன்ஸ் வேண்டாம், போதும் எத்தனை மீன் செட்? 2 தாட்டி நிறைய வெட்டியிருக்கேன். எவ்வளோ வெட்டியிருக்கும் பாரு, பச்சை மிளகா போதும். பீன்ஸ் எல்லாம் போதும், அளவா போதும். பச்சை மிளகு பச்சை மிளகா 1 வெட்டிக்க, அவ்வளோ ஒன்று வெட்டு. காரம் ஓவர போடக்கூடாது, போதும். அப்புறம் கஞ்சி பார்த்து முள்ளே கிடப்பான். கருப்பு சட்டி போட்டுட்டு வந்துருக்கேன். இந்த இப்போ போட்டிருக்கு பீன்ஸ். மிளகுன்னு தெரியாது, எது பீன்ஸ். ஆமா ஆமா அந்த மாதிரி இருக்கியா? கஞ்சி சைஸ் கொஞ்சம் உனக்கு குஞ்சு சைஸ் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் வந்து முட்டையே பாக்குறாரு. கூட எதுக்கு முட்டையே பாக்குறாரு? ஏன்டா முட்டையை பார்த்தேன்? நான் போனா போய் சமையல் பண்ணா முடிஞ்சா போலாமா? பசிக்குதா உனக்கு? சொல்லு. நீ பண்றதுல தான் இருக்கு.